இன்னைக்கான வெக்காபுலரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெக்காபுலரி என்னன்னா ஃபார்ச்சுவேட்டஸ். இந்த ஃபார்ச்சுவேட்டஸ்னா என்ன அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க ஃபார்ச்சுவேட்டஸ் படிக்காதீங்க, ஃபார்ச்சூன் பாருங்க. இந்த ஃபார்ச்சுவேட்டஸ்ல ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபார்ச் அப்படின்றதா. சோ அதான் நீங்க ஃபார்ச்சூன். ஃபார்ச்சூன்ங்கிறது வந்து ஒரு குட் லக் இல்ல வெல்த்தான ஒரு விஷயத்த நம்ம சொல்லுவோம். சோ அப்போ ஃபார்ச்சுவேட்டட் அப்படிங்கிறது லக்கிலி. ஓகே, ஃபார்ச்சுவேட்டட் அப்படிங்கிறது லக்கிலி. ஃபார்ச்சுவேட்டஸ் அப்படிங்கறத நீங்க ஃபார்ச்சூன் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஃபார்ச்சூன்ங்கிறது குட் லக். So fortunated அப்படிங்கிறது luckily. The ball went into the hole by the fortuitous reporters. அடுத்து நம்ம பாக்குறது ஃபியூட்டைல். ஃபியூட்டைல்னா என்ன? ஃபியூட்டைல்னு சொல்லும்போது நம்மளுக்கு டக்குன்னு ஏதோ ஒரு ஞாபகம் வர்ற மாதிரி இருக்கா? எஸ், ஃபியூட்டைல் அப்படிங்கிறது ஃபியூவல் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்க ஃபியூவல், செகண்ட் இருக்க அந்த எல்கியை வந்து கொஞ்சம் மாத்தி போட்டோம்னா நம்மளுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா ஃபியூவல் கிடைக்கும். ஃபியூவல்னா தெரியும், பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வண்டிக்கு யூஸ் பண்றது எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபியூவல்னு சொல்லுவோம். யூஸ்லெஸ். ஒரு வண்டியில ஃபியூவல் இல்ல அப்படின்னா அந்த வண்டி என்ன ஆயிடும் அப்படின்னா யூஸ்லெஸ் ஆயிடும், தள்ளிக்கிட்டு தான் போகணும். சோ அப்போ ஃபியூட்டைல் அப்படிங்கும் போது ஃபியூவல் ஞாபகம் வரும். ஃபியூவல் ஞாபகம் வரும்போது உங்களுக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வந்துடணும் அப்படின்னா யூஸ்லெஸ். ஓகே, அப்ப ஃபியூட்டைல்ங்கிறது யூஸ்லெஸ். நீங்க இப்படி ஒன்னோட ஒன்னு ரிலேட் பண்ணி படிக்கும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். A futile attempt to keep fans from mounting the stage. Mounting the stage அப்படின்னா மலை ஏறுறது கிடையாது, ஸ்டேஜ் மேல ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்குது. இந்த மாதிரி ஏறுறதை எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா மவுண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். மாலை போட்டு மலை ஏறி போவாங்களே அவங்களே நம்ம மவுண்டிங் தான் சொல்லணும். ஆனா ஆனா மரங்கள்ல ஏறும்போது மட்டும் நம்ம மவுண்டிங் சொல்ல மாட்டோம், கிளிம்பிங் அப்படின்னு சொல்லுவோம். சோ சாய்வா இந்த மாதிரி போறதை வந்து நம்ம மவுண்டிங்கிறோம், ஸ்ட்ரெயிட்டா ஏறதை வந்து கிளிம்பிங். நெக்ஸ்ட் இது இமுலேட். நம்ம இமுலேட்ன்ற வேர்டை பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா இமிடேட். டக்குன்னு ஞாபகம் வருதா? சோ இதுக்கு வந்து நம்ம பெருசாலாம் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. இமுலேட்னு சொன்னாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஞாபகம் வரணும்? இமிடேட். ஒருத்தங்களை பார்த்து நம்ம செய்யறது, அதாவது காப்பி பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். லெஷர்மேன் ட்ரை டு இமிடேட் ஹிஸ் கிரேட்னஸ். இன்னைக்கு நம்ம 3 வெக்காபுலரிஸ் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்ச்சுவேட்டஸ் பார்த்திருக்கோம், ஃபியூட்டைல் பார்த்திருக்கோம், அடுத்து இமுலேட். இந்த மூணுமே ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும் நான் நம்புறேன். Do you like this video? Please click on like button. See you on next video. Please subscribe for upcoming videos.